Salut mes amis, j'espère que vous allez bien. Aujourd'hui, sur French Academy Tamil, vous allez apprendre 50 phrases très utiles en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy Tamil வீடியோவில் நாளாந்த உரையாடலுக்கு தேவையான 50 மிகவும் முக்கியமான உரையாடல் வாக்கியங்களை பார்க்க போகிறீர்கள். வாக்கியங்களை பார்ப்பதற்கு முன்னர் French Academy தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா. முதல் வாக்கியம், நீ அதிக நேரம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் அதிக நேரத்தை செலவழிக்கிறாய் அல்லது அதிக நேரம் இருக்கிறாய் என்று கூறுவதற்கு tu es beaucoup sur les réseaux sociaux. இதை வேகமாக கதைக்கும் பொழுது tu es beaucoup sur les réseaux sociaux. les réseaux sociaux என்றால் சமூக வலைத்தளங்கள். இரண்டாவதாக, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்பதற்கு நெருங்கிய நண்பர்களிடம் கேட்பதாக இருந்தால் tu peux me rendre un service. tu peux me rendre un service. மூன்றாவதாக, யாருக்கு பக்கத்திலும் போய் இருப்பதற்கு முன்னர் நான் இங்கு உட்காரலாமா என்று கேட்பதற்கு je peux m'asseoir ici. je peux m'asseoir ici. நான்காவதாக, நாளை காலை என்னை ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்று விடுவாயா என்று கேட்பதற்கு tu peux me conduire à la gare demain matin. tu peux me conduire à la gare demain matin. ஐந்தாவதாக, நண்பர்களிடம் ஃபோட்டோக்களை எனக்கு அனுப்பு என்று சொல்வோம் அல்லவா, இதனை envoie-moi les photos. envoie-moi les photos. இதை போல உன்னுடைய ஃபோட்டோ ஒன்று அனுப்பு என்று கூறுவதற்கு envoie-moi une photo de toi. envoie-moi une photo de toi. ஆறாவதாக, உங்களிடம் நெருக்கமானவர்களிடம் அல்லது நண்பர்களிடம் இந்த கடிதத்தை அனுப்பி விடுவியா என்று கேட்பதற்கு tu peux la poster s'il te plaît. tu peux la poster s'il te plaît. ஏழாவதாக, பலர் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் என்று சொல்வதற்கு désolé t'interrompre. désolé t'interrompre. எட்டாவதாக, உன்னுடைய ஃபோன் நம்பரை தா என்று கேட்பதற்கு donne-moi ton numéro de portable. donne-moi ton numéro de portable. இதை போல உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தா என்று கேட்பதற்கு donne-moi ton numéro de WhatsApp. donne-moi ton numéro de WhatsApp. ஒன்பதாவதாக, ஃபார்மசியில் சென்று எனது தோள்கள் மிகவும் வலிக்கின்றன, ஏதாவது மருந்து தாருங்கள் என்று கேட்பதற்கு bonjour madame, je voudrais quelque chose pour mes épaules, j'ai assez mal là. bonjour madame, je voudrais quelque chose pour mes épaules, j'ai assez mal là. பத்தாவதாக, இதை எப்படி உச்சரிப்பது என்று கேட்பதற்கு comment ça se prononce. comment ça se prononce. பதினோராவதாக, அவள் எங்கே வசிக்கிறாள் என்று கேட்பதற்கு où est-ce qu'elle habite. où est-ce qu'elle habite. பன்னிரெண்டாவதாக, நீ வானிலை அறிக்கை பார்த்தனியா என்று கேட்பதற்கு tu as vu la météo. t'as vu la météo. பதிமூன்றாவதாக, உங்களுடைய நண்பர்களிடம் கவலைப்படாதே, நான் நேரத்திற்கு வந்து விடுவேன், அதாவது அந்த நேரத்திற்குள் வந்து விடுவேன் என்று சொல்வதற்கு ne t'inquiète pas, je serai à l'heure. t'inquiète pas, je serai à l'heure. பதினான்காவதாக, அவனுடைய முகவரி என்ன என்று கேட்பதற்கு quelle est son adresse. quelle est son adresse. பதினைந்தாவதாக, உனக்கு தெரியுமா அவள் வீடு மாறப்போகிறாள் என்று
Tu sais qu'elle va déménager? Tu sais qu'elle va déménager? 16வதாக விடுமுறை முடித்து வந்த உங்கள் நண்பரிடம் எப்படி உன்னுடைய வேக்கேஷன் நன்றாக போனதா என்று கேட்பதற்கு Allô, les vacances se sont bien passées? Allô, les vacances se sont bien passées? இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது ஆம் என்னுடைய விடுமுறை நன்றாக சென்றது என்று சொல்வதற்கு Ah oui, ça s'est très bien passé. Ah oui, ça s'est très bien passé என்று கூறலாம். 18வதாக உங்களுடைய குழந்தைகளிடம் இன்று மாலை சாப்பிடுவதற்காக நான் ஒரு கேக் செய்தேன் என்று சொல்வதற்கு J'ai fait un gâteau pour ce soir. J'ai fait un gâteau pour ce soir. 19வதாக நீங்கள் அடிக்கடி யோகிங் செய்கிறீர்களா என்று கேட்பதற்கு Vous faites souvent du jogging? Vous faites souvent du jogging? 20வதாக உனக்கு நினைவிருக்கிறதா அல்லது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பதற்கு Tu te souviens? Tu te souviens? அல்லது Tu te rappelles? Tu te rappelles? என்று கேட்கலாம். 21வது வாக்கியம் நீ ஒரு புது மொபைல் வாங்கினியா என்று கேட்போம் அல்லவா இதற்கு Tu as acheté un nouveau portable? T'as acheté un nouveau portable? 22வதாக டிவி வேலை செய்யவில்லை என்று சொல்வோம் அல்லவா இதனை La télévision ne marche pas. La télé ne marche pas. டெலிவிஷனை சுருக்கி டெலே என்றும் கதைக்கும் பொழுது பாவிப்போம். 23வதாக அவர்கள் 3 பேர் இருந்தார்கள் என்று சொல்வதற்கு Il était 3. Il était 3. 24வதாக உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாரும் முந்தைய விட இப்போ எப்படி இருக்கிறார்கள் அதாவது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அதற்கு நாம் அவள் முதலை விட இப்பொழுது நன்றாக இருக்கிறாள் என்று சொல்வதற்கு Elle a l'air beaucoup mieux maintenant. Elle a l'air beaucoup mieux maintenant. 25வதாக நீ எனக்கு விளக்க முடியுமா என்று கேட்பதற்கு Tu peux m'expliquer? Tu peux m'expliquer? 26வதாக மீண்டும் முயற்சி செய் என்று சொல்வதற்கு Essaye encore. Essaye encore. 27வதாக இது புதிதா என்று யாரும் கேட்கும் பொழுது இல்லை இது புதிதில்லை என்று சொல்வதற்கு Non, ce n'est pas nouveau. Non, c'est pas nouveau. 28வதாக குழந்தைகள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் உன்னால் இதை செய்ய முடியும் என்று ஊக்கம் கொடுப்பதற்கு Tu peux le faire. Tu peux le faire என்று சொல்லலாம். 29வதாக நான் பஸ்ஸை தவற விட்டு விட்டேன் என்று சொல்வதற்கு J'ai raté le bus. J'ai raté le bus. 30வதாக என்னுடைய நண்பர்களுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு J'attends mes amis. J'attends mes amis. 31வதாக அவள் இன்னும் இளமையாக இருக்கிறாள் என்று சொல்வதற்கு Elle est encore jeune. Elle est encore jeune. 32வதாக எனக்கு தலை சுற்றுகிறது என்று சொல்வதற்கு J'ai des vertiges. J'ai des vertiges. இந்த வாக்கியம் மருத்துவரோடு கதைப்பதற்கு உதவியாக இருக்கும். 33வதாக நான் என்னுடைய திறப்புகளை தொலைத்து விட்டேன் என்று சொல்வதற்கு J'ai perdu mes clés. J'ai perdu mes clés. 34வதாக திரும்பி இங்கே வாருங்கள் என்று சொல்வதற்கு Revenez ici. Revenez ici. 35வதாக இது எனக்கு கடினமாக இருக்கும் என்று கூறுவதற்கு Ça sera difficile pour moi. Ça sera difficile pour moi. 36வதாக
எனக்கு பாட்டு கேட்க மிகவும் விருப்பம் என்று சொல்வதற்கு j'aime écouter de la musique. J'aime écouter de la musique. 37வது இன்னும் கொஞ்சம் என்று கூறுவதற்கு encore un peu. Encore un peu. 38வது அது அவள் இல்லை என்று கூறுவதற்கு ce n'était pas elle. C'était pas elle என்று கூறலாம். 39வது பஸ் தரிப்பு நிலையத்தில் இந்த பஸ் எத்தனை மணிக்கு புறப்படும் என்று கேட்பதற்கு ce bus part à quelle heure? Ce bus part à quelle heure? 40வது இந்த வாக்கியத்தை அடிக்கடி உரையாடல்களில் கேட்டிருப்போம். எங்களுக்கு வேற வழி இல்லை அல்லது எங்களுக்கு வேற தெரிவில்லை என்று கூறுவதற்கு on n'a pas le choix. On n'a pas le choix. உதாரணமாக நாம் ட்ரெயின் எடுக்க செல்லும் பொழுது ட்ரெயின் கேன்சல் ஆகிவிட்டால் நாம் பஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அப்பொழுது on n'a pas le choix. On doit prendre le bus. எங்களுக்கு வேற வழி இல்லை, பஸ் எடுத்தே ஆக வேண்டும். 41வது நான் உன்னுடன் கதைக்க விரும்புகிறேன் என்று கூறுவதற்கு je voudrais te parler. Je voudrais te parler. Tu என்பது உன்னுடன். இதுவே நான் உங்களுடன் கதைக்க விரும்புகிறேன் என்று சொல்வதாக இருந்தால் je voudrais vous parler. Je voudrais vous parler. 42வது இது மதிய உணவு சாப்பாட்டு நேரம் என்று சொல்வதற்கு c'est l'heure de déjeuner. C'est l'heure de déjeuner. petit déjeuner என்றால் காலை உணவு, déjeuner மதிய உணவு, dîner இரவு உணவு. 43வது யாரும் நம்மை சந்திப்பதற்கு அல்லது ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் தரும் பொழுது சரியான நேரம் என்ன என்று கேட்போம் அல்லவா? இதனை allô à quelle heure exactement? allô à quelle heure exactement? 44வது நமது வீட்டில் சுடுநீர் வரவில்லை என்று சொன்னால் il n'y a pas d'eau chaude. il n'y a pas d'eau chaude என்று கூறலாம். 45வது wifi மற்றும் தொலைபேசி வேலை செய்யவில்லை என்று கூறுவதற்கு le wifi et la télévision ne fonctionnent pas. Le wifi et la télévision ne fonctionnent pas. 46வது நான் இன்னும் தொடங்கக்கூட இல்லை என்று சொல்வதற்கு je n'ai même pas commencé. Je n'ai même pas commencé. 47வது ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கு நான் வரிசையில் நிற்க வேண்டுமா என்று கேட்பதற்கு est-ce que je dois faire la queue? Est-ce que je dois faire la queue? 48வது திடீரென ஒரு சத்தம் கேட்கும் பொழுது என்ன சத்தம் இது என்று கேட்போம் அல்லவா? இதனை quel est ce bruit? Quel est ce bruit? 49வது எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவைப்படும் என்று சொல்வதற்கு j'aurais besoin d'un interprète. J'aurais besoin d'un interprète. 50வது நாம் யாருடனும் கதைக்கும் பொழுதும் எனக்கும் இதே போலத்தான் அல்லது எனக்கும் அதேதான் என்ற அர்த்தத்தில் சொல்வதாக இருந்தால் c'est la même chose pour moi. C'est la même chose pour moi. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு உங்களுடைய மனதில் நன்றாக பதிய வைப்பதன் மூலம் தேவைப்படும் நேரங்களில் அந்த வாக்கியங்கள் உங்களை அறியாமலே பயன்படுத்த உதவும். இந்த வீடியோ உபயோகமாக இருந்திருந்தால் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் French Academy தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.